ஹே ஹாய் ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் நான் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அப்படியே கதைக்குள்ளே போடலான் இருக்கேன். என்னென்னா ரொம்ப நாள் கழித்து எஃபர்ட் போட்டால் பார்ப்பீங்களா, ரெஸ்பான்ஸ் இருக்குமா, இப்படி தயங்கிட்டே தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் அதே லவ்வோடு நீங்கள் எல்லாமே எனக்கு ரிவ்யூஸ்லாம் சொல்லி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணீங்க. அது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்டா. ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ காய்ஸ் அ லாட் மோர் தென் ஐ சே. இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் எஃப்எஃப் தேங்க் ஹப்சஸ் ஹபி வென் ஹீஸ் யோர் ஜிம் கோச். இது ஒரு ஜிம் சேனலில் தான் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் பழைய சேனலில் இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன் அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவ் ஒன். ஓகே, நம்ம சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துட்டு தென் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாமா? அண்ட் இது வந்துட்டு ஹாட் ஸ்டாண்ட். ஸோ சிண்டு நண்டெல்லாம் பார்க்காதீங்க. அண்ட் ஈவன் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனாலும் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஓகேயா? அண்ட் ரிமெம்பர், திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. ஸோ ஒரு ஸ்டோரி கேட்குற மாதிரி கேட்டுட்டு நல்லா இருந்ததுன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது நான் மாற்றிக்கணும்னு தோணுச்சுன்னா அதையும் சொல்லிவிடுங்க. அண்ட் எவ்ரிதிங் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஓகேடா, நான் திரும்ப சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரி கண்டெய்ன்ஸ் மெச்சூர் ஸ்டப்ஸ். சரிடா, கதைக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்லேயே பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஓடுது. நம்ம தான் ஷவரை ஆன் பண்ணி விட்டுட்டு அவர் பாத் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. பாரு, மார்க்கெட் போகிறாளா இல்லையா, ஷாம்பு பாட்டில் ஷாம்பே இல்லை, இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் அப்படியே தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு சோப் எடுத்து நல்லா பாத் பண்ணிவிட்டு தென் ஒரு டவலை எடுத்து அவரோட ஹிப் ரீஜியனில் கட்டிட்டு இன்னொரு டவலையும் எடுத்து அவரோட தலையை நல்லா தோட்டிட்டு அப்படியே வெளியே வராரு. அவர் வெளியே வந்து பார்த்த ஃபர்ஸ்ட் சைட் நீங்கள் தான். அவங்கள பார்த்த உடனே அவரோட ஐஸெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகுது. ஒரு ஸ்மைல் ஃபார்ம் ஆகுது. அவர் அப்படியே வெளியே தோட்டிக்கிட்டே வந்து, இன்னும் தூங்கிட்டே இருக்கா, ஏன் இப்படி இருக்கா குழந்த மாதிரி, என்னை விட அதிகமாகவே இருக்காளே, ஏ வயன் எந்திரி, டைம் ஆச்சு, ஜிம்முக்கு போக வேணாமா இப்படின்னு பேசிக்கிட்டே அவர் அந்த மிரரில் அவர் அப்படியே பார்த்து கொஞ்சம் கோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சைட் நீங்கள் என்ன தான் பாட்டு ஒன்றாலும் அவர் பேசுகிற சத்தம் கேட்டாலும் நல்லா இழுத்து போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. எந்திரிக்கிறாளான்னு பாரு, ஏன் தான் இப்படி இருக்காளோ, பொண்டாட்டி எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவரோட ஹிப்பில் 2 கையும் வச்சுக்கிட்டு, இப்படி சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்ட்டு இந்த பெட்ஷீட்டை அப்படியே ரிமூவ் பண்ணா. நீங்கள் அப்பவும் அசைகிற மாதிரியே தெரியல. என்ன பண்ணா இருந்திருப்பா, அழகி எப்படி தூங்குறா பாரு. ஐயோ, இவளையா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏதோ ட்ரீம் மாதிரி இருக்கே இவளை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே உங்களோட ஹேரை கோதி விட்டுட்ருக்காரு. அவர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து உங்கள் நோஸில் அழகாக பெக் பண்ணுறாரு. நீங்கள் தூக்கத்துலேயே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. இவரும் இங்கே ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ளஷ் ஆகிட்டு, வா தேங்கா கரெக்டுடா அசைரா, இப்படியே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நோஸை செம்மையாக கடிக்கிறாரு. நீங்கள் தூக்கத்தில் அப்படியே தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. அவர் இந்த சைடு செம்மையாக லாஃப் பண்ணிகிட்ருக்காரு. ஏண்டா நான் எப்படி தூங்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா, இப்போல்லாம் உனக்கு தூக்கம்தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சுடி, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க. அப்புறம் தூக்கத்தில் கூட மூஞ்சி வருதுன்னு தான் இன்னும் நல்லா தூங்குறேன் தெரியுமா. ஐயடா, அப்படிலாம் சொல்லி தான் மயக்க வேண்டியது. பாரு, பார்க்குறதுக்கு நல்லா செரிப்பல மாட்ட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பவுட் பண்ணி வச்சுருக்க அந்த லிப்ஸை அப்படியே ஒரு கையில் வச்சு ஸ்queeze பண்ணுறாரு. நீ விடு, நீ இப்படிலாம் சொல்லாத, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்கலான்னு போகிறீங்க. அப்போ அவரோட ஹேண்டை வச்சு பெட்டில் சாய்க்க வைக்காமல் அவரோட ஆர்ம்ஸ் வச்சு அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்பவும் அப்படியே கண்ணை மூடி அவர் மேலே சாஞ்சு படுத்துக்கிறீங்க. பொண்டாட்டி ஜிம்முக்கு டைம் ஆச்சுடி, எந்திரி. ப்ளீஸ் தேவாங்க, நேற்று நீ எவ்வளோ வேலை வாங்கின, நீ எப்பெல்லாம் பண்ணிட்டு காலெல்லாம் பாரு, என்னால் நடக்கவே முடியல. அப்போது நேற்றுக்கு தான் இப்போ இப்படி இருக்கியா? ஆமாம், நேற்றுலாம் நீ தூங்கவே விடலை, எனக்கு இப்போ தூக்கமாக வந்து நான் தூங்கிக்கிறேன். நீ நான் தான் உன்னை வேலையே வாங்கினேன். நான் இப்படி பாரு தெம்பா இருந்துச்சு உட்கார்ல, இதுக்கு தான். நீ ஜிம் வந்தான்னு வச்சுக்கோவேன், நல்லா ஃபிட் ஆயிடுவேன். ஒரு ரவுண்டுக்கே மூச்சு வாங்குறேன் என் பொண்டாட்டி, ஒரு 3 ரவுண்டுக்கு தாங்கும். அதனால என் அழகு ராணி எந்திரி, ஜிம் போகலாம். ப்ளீஸ் தேவாங்க, நான் வரல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவனுக்கு கொஞ்சம் கோவம் வருது. எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் பார்த்தா உனக்கு சோம்ப மாதிரி தெரிதா, எந்திரி.
ஆ இப்போ எதுக்குப்பா நீ இப்படி பேசுகிற? நான் பாவம் இல்லையா? அப்பெல்லாம் மூஞ்சி வைக்காத, எனக்கு வெறியாவதுடி. எப்போவே கீழே இருக்கலாம் எந்திரிச்சு உட்காந்துட்டான். ப்ளீஸ்ப்பா வேணாமே. இப்படி வேணா பண்ணலாமா? நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறதா இல்லை, நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்குறியா பாப்பா? அப்போ என்னாலாம் முடியாது. ப்ளீஸ் தேவங்கா. சரி இரு, சொல்கிறது கேளு. நான் சொல்கிறத கேளு. எப்படி வேணால் பண்ணலாமா? நீயும் நானும் பெட்லேயே எப்படியே இருந்துக்கலாம். இந்த நாள் ஃபுல்லாக உன்னை கடல் பண்ணிட்டே உட்காந்துக்கிறேன். இல்லை இல்லை, நீ கடல் மட்டும் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? முதல்ல நீ கிஸ் கேட்ப, அப்புறம் வேண்டாம். என்னாடி மாவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டே சொல்கிறேன். நான் அப்படி தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன? இந்த ஐடியா நல்லா இருக்குது, நம்ம 2 பேரும் இப்படியே இருந்துக்கலாம். ஐயோ வேணவே வேணாம். நீ ஜிம் கிளம்பு, நீ முதல்ல ஜிம் கிளம்பு. நான் ஜிம் போகணுன்னா நீயும் வரணும். எப்படி பண்ணலாமா? முதல்ல நீ போவியா? நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரேனா? உனக்கே பாவமா இல்லையாப்பா? நேற்று நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வேலை நீ வாங்கின. எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நடக்கவே முடியல. நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் மூஞ்சி பாவமாக வச்சுருக்கீங்க. அப்போ தேங்காய் எதுவுமே சொல்ல முடியல. அவன் அப்படியே எழுந்திரிச்சு ஒரு மாதிரி சாய் பண்ணிட்டே, சரிடி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, நான் கீழே சாப்பாடும் காஃபியும் மேக் பண்ணி வைக்கிறேன், வந்து சாப்பிட்டேன்னு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதுதான் சான்ஸ்னு அவன் சொல்கிற பாதி கூட கேட்காம அப்படியே பெட்டில் படுத்து தலகாணி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. இப்போல்லாம் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, நான் என்ன பண்ணுறேன்னு கூட பார்க்க மாட்டேங்கிற, அட்டென்ஷனுக்காக நான் சாவடிக்கிற வயன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கையில் இருக்க தலகாணியை அப்படியே தூக்கி ஃப்ளோரில் வீசுகிறான். டே என்னடா வேணும் உனக்கு? இப்போல்லாம் நீ என்னோட ரொம்ப கிளிஞ்சாக இருக்க, கொஞ்சமாச்சும் உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்றான். இப்பயும் போல. தேங்கா டைம் ஆயிடுச்சு போலியா? இவ்வளோ கிளாஸ் எடுக்கிற, எனக்கு புரியுது. நடி புரியுது உனக்கு? நான் திரும்ப கேட்டால் என்னென்னு கூட சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் இந்த பாவமாக மூஞ்சி மட்டும் வச்சுக்கிற, எனக்கு வெறியாவதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வரான். வேண்டாம் வயன், இவனை பக்கத்தில் விட்டு அவன் ஜிம்முக்கே போக மாட்டான். எப்படியே 24/7 முன்னாடியே நின்றுக்குவான். தேங் நடி நான் யோசிக்கிறேன். சாரிப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், அப்படி பண்ண மாட்டேன் இனிமே. நீ போறியா? இப்போ கூட நான் போகணும் தானே அலையிற, போகிறேன். நல்லாத போது தான் நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி கூட பார்க்காம அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணி வெளியே போயிடுறான். ஐயோ சே, காலையிலே சண்டை போடுறோமே நம்ம, என்ன பண்ணுறது? அதை பற்றி யோசிக்காத. தேங்காத மறந்துடுவா, நீயும் மறந்துடுவ, நம்ம எப்பயும் போல் ஸ்வீட் பொண்டாட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. கீழே தேங்க சொன்ன மாதிரியே அவன் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் மேக் பண்ணிவிட்டு காஃபியும் மேக் பண்ணி அங்கே வச்சுட்டு அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடுறான். இங்கே நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சு பார்க்குறீங்க. டைம் இங்கே அலாம் கிளாக்கில் 11:20 காட்டுது. அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சா? இப்போ மட்டும் நீ போகல, தேங் நைட்டு வச்சு செய்வான். அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னால் நான் போய் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் பேசிக்கிட்டே கீழே போகிறீங்க. கீழே உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லு. ஹாய், அவன் சொன்ன மாதிரியே செஞ்சு வச்சுருக்கான். யாங்ஷி, நீங்கள் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தான். என்ன தான் கோவம் இருந்தாலும் பொண்டாட்டி பசையில் இருப்பான்னு சமைச்சு வச்சுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் போய் அப்படியே அதை ஸ்மெல் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டோட கண்டெய்னரெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. பாரா, எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம். எஸ், சாப்பாடு சாப்பாடு இப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹம் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த காஃபியை எடுக்கிறீங்க. அந்த காஃபி மங்குக்கு கீழே ஒரு ஃபோல்டர் ஸ்டிக்கி நோட் இருக்குது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு என் புருஷன்தான் ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுருப்பான் போல் அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக 11:30 இங்கே இருக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இப்படின்ட்டு தான் எழுதியிருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு போய்க்கலாம் 11:30 தானே. ஆமாம், டைம் என்ன? அடி பாவி வயன், நீ எந்திரிக்கும் போதே 11:20. ஒச்சோ செத்தண்டா சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது டிஷ்ஷஸ்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்குது. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இதை உட்காந்து கூட நல்லா சாப்பிட முடியாத போல் இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணி வயன் சீக்கிரம்டி
இப்படி உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டு அப்படியே கீழே வந்து கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காரை ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. பார்த்தா கரெக்டாக மேடம் நல்ல ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிறீங்க. நீங்கள் பார்த்தா டைம் 11:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. செத்துட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சதை சொல்லி இப்படி சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஹாரன்லாம் அடிச்சிட்ருக்கீங்க. ஏன் இன்னைக்கிட்டே இவ்வளோ வாஸ்ட்டாக இருக்குது. நான் காலையில் தேங்கிட்ட சண்டையை போட்டிருந்துருக்கக்கூடாது, அவனை போன்னு சொல்லியிருந்துருக்கக்கூடாது, அவன் கூடயே போயிருந்துருக்கணும். அதான் அவன்கிட்ட அப்படி பேசினதுனால தான் இப்போ எல்லாம் இப்படி பேட்டிவாக வந்து நிற்குது. சாரிப்பா, நீ சொன்னது நான் கேட்டிருந்துருக்கணும். இப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிற மாதிரியே தெரியல. ஐயோ எப்படா அது முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இங்கே உட்காண்ட்ருக்கீங்க காரில். பக்கத்தில் இன்னொரு சீட்டில் உங்கள் ஃபோன் வச்சுருப்பீங்க. அந்த ஃபோனில் நிறையா கால்ஸ் வருது. வேண்டாம் வேண்டாம் எடுக்காது, அது மேபி தேங்காய் இருக்கலாம், எடுக்கலன்னா அதாவது நினச்சிப்பானோ அப்படின்னு நீங்கள் பார்த்தா அது எமிலி. எனக்குன்னே வந்து தொலைதுங்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கட் பண்ணி சைலண்டில் வச்சிட்றீங்க. எஸ் 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 கிளியர் ஆகுது அப்படின்னு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. அண்ட் ஃபைனலி அந்த டிராஃபிக்கும் கிளியர் ஆகுது. அந்த காரை எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணி எப்படியோ ஜிம்க்கு வந்துடுறீங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு அப்படியே அந்த ஜிம்குள்ளே போனால் தியாங்க தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. தியாங் இந்த சைட் நிறைய பேர்த்த ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அப்படியே அவனோட பிளாக் டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸோடு நின்றுட்டுருக்கான். பார்க்குறதுக்கு பையன் செம்ம ஹாட்டாக ஸ்வெட்டோட அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். நீங்கள் பார்த்தோடனே கல் பண்ணிவிட்டு, இவனா என் புருஷன், இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே பா அப்படின்ட்டு ஜொல்லு ஊற்றுற மாதிரி நின்று பார்த்துட்ருக்கீங்க. தியாங் அப்படியே திரும்பும்போது உங்களை பார்த்துருந்துருப்பான். அவன் உங்கள் முன்னாடி அப்படியே வரான். ஒரு மாதிரி கோவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்கான். வாங்க மேடம், வேணா சேர் போட சொல்லவா? டைம் எவ்வளோ? 11:40. நான் அத்தனை மணிக்கு வர சொன்னேன். தியாங் நெல்லியாமா சொல்றி. 11:30. எத்தனை மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்க? 10 minutes. அதுக்கு சேர்த்து லேப்பிடு. தியாங் எண்ட் ஆஃப் தி டிஸ்கஷன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமா போச்சு முடிச்சு விட்டான் அப்படின்னு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவன் திரும்ப வந்து உங்கள் ஐஸோட ஐஸ் பார்த்து க்ளோஸாக நின்று, என்னடி ட்ரெஸ் இது? ஏன்பா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ணு. எங்கே கூப்பிடுற? வாடி அப்படின்னு அவங்க கையை பிடிச்சிட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்குள்ளே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். என்னப்பா பண்ணுற? தேங்காய் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இங்கே நின்றுட்டுருக்கீங்க. தேங்கங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் திரும்பி உங்களை பார்த்து ஸ்மர்க் பண்ணிகிட்டே அவன் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து லிப்ஸை கடிக்கிறான். உங்களுக்கு இங்கே கல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்னப்பா ஒரு மாதிரி பார்க்குற, என்னாச்சு? அழகு பொண்டாட்டியே, எப்படிலாம் அழகாக வந்து நின்றுட்டு நான் மைக்லான்னு பார்க்குறியா? ஆமாம், உங்களை மைக்க 5-6 ஆச்சு. ஆமாம், 5-6 பிள்ளைங்க தான் ஆக போகுது. நீ தானே சொன்ன 2 இயர்ஸ்க்கு எதுவும் வேண்டான்னு. என்ன பண்ணுற? வேண்டான்னு விட. இப்போ என்ன இப்படி பார்க்குற நீ? அச்சோ சாப்பிட்ற மாதிரி பார்க்குறானே, என்ன லிப்ஸ் எல்லாம் எப்படி கடிக்கிறான்? என்ன ஆச்சு அவனுக்கு? என் பார்வையிலே தெரியுவேண்ணா நான் என்ன யோசிக்கிறேன்னு. சரி ட்ரெஸ்ஸை கழட்டு. வேணாமே வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா, நம்ம நைட் பார்த்துக்கலாமே. நீ இப்போ என்னை இப்படி பண்ணிட்டு விட்டுட்டேன்னா எனக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. நீ வேறு 10 எக்ஸ்ட்ரா லேப்ஸ் எடுக்க சொல்லியிருக்க, எனக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த் இருக்காதுப்பா. தேங்கா ப்ளீஸ்டா, என் தங்கம்ல, நீ அழகு புருஷன்ல. ஒயன் கல்ட்ரி சீக்கிரம் பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்லாம் போட்டு அந்த ஹிக்கீஸ்லாம் பாரு மறைஞ்சிருச்சு. நான் எதுக்கு முதல்ல ஃபவுண்டேஷன் வச்சு மறைக்கிற? அதை பண்ணுறதே நீ என்னதுன்னு எல்லாத்துக்கும் காட்டுறதுக்கு தான். எப்படிலாம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோவேன், இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் எவனாவது பார்த்தா உன்னை இன்றைக்கி, அவனுங்க இருக்க மாட்டானுங்களா இல்லையான்னு எனக்கு தெரில, நீ கண்டிப்பாக இருக்க மாட்டேடி. ஒரு வாரத்துக்கு உனக்கு ஜிம்னா என்னன்னே தெரியாத மாதிரி பண்ணிடுவேன். அப்புறம் பெட்லேயே இருக்க வேண்டியதான், நீ பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் தியாங். இங்கே அவன் பேசுகிறதுலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அவங்ககிட்ட, ஆமாம் நான் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாலும் நீ இதை மட்டும்தான் சொல்லுவேன், இதே தான் சொல்லுவேன். ஒரு நாள்னா ஸ்போர்ட்ஸ் ப்ராவும் டைட் ஃபிட்டும் போட்டு வந்ததுக்கு, என்னாடி ட்ரெஸ் இது இப்படி போட்டு வந்துருக்க, ரொம்ப ரிவீலிங்காக இருக்குது. என்னப்பா பண்ணுறது, நான் வேணா வீட்டுக்கு போய் மாற்றிட்டு வந்துடுவா?
அதெல்லாம் வேணாம், நீ வேறு இவ்வளோ ஹாட்டாக இருக்க, என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல, நீ வா அப்படின்ட்டு பாத்ரூம்க்கு கூப்பிட்டு போய் பண்ணேன். அப்புறம் நான் நார்மல் வேர் போட்டு வந்ததுக்கு நடி ட்ரெஸ் இது. ஏன்பா நல்லா இல்லையா தேங்கா, நான் மாற்றணுமா? நான் பாரு நீ நல்லா இல்லைன்னு சொல்லுவேன்னு சொல்லி தான் என்ன ட்ரெஸ் இது அப்படின்ட்டு கேட்பேங்கிறதுக்காக தான் இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாற்றிக்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவ்வளோ க்யூட்டாக இருக்க, என்னால் ரெசிஸ்டே பண்ண முடியல. கீழே இருக்கவன் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான்டி, என்ன பண்ண சொல்கிற? இதுக்கேவா? நீ ட்ரெஸ்ஸே போடாமல் வந்து நின்னாலும் எனக்கு அப்படி தான் இருக்கும். சரி வா, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் டிஷர்ட்டும் ஜம்ப் சூட்ஸும் போட்டு வந்ததுக்கு நடி ட்ரெஸ் இது. என்னடா நான் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாலும் இதே சொல்கிறேன், என்ன வேணும் உனக்கு? நீ தான் வேணும். எல்லாம் போயிட்டாங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், குனிற நெளிகிற. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? நீ நின்னாலே எனக்குலாம் ஜிவ்வு நேரும். இப்படிலாம் பண்ணேனா அப்போ நான் ஜிம்முக்கு வர வேண்டாமா? நீ இதெல்லாம் பண்ணுவ, பண்ணின ஹாட்டாக்குவேன்னு சொல்லி தான் நான் ஜிம்முக்கே உன்னை கூப்பிட்டு வரேன். அட பாவி. ஏய் அதெல்லாம் பேசுகிறதுக்கு டைம் இல்லை, யாரும் இல்லை, நீ வா அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போய் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? அதான் சொல்கிறேன்ல, ட்ரெஸ்ஸை கழற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பக்கத்தில் வரான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு. இல்லை நான் பண்ண மாட்டேன், இப்படி நான் பண்ணால் மட்டும் எனக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காதுடா. அப்புறம் என்னால் போய் நீ சொன்ன எக்ஸ்ட்ரா லேப்ஸ் கூட பண்ண முடியாது, அதை வேணா நீ கட் பண்ணிடுறியா? பண்ண மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவனுக்கு ஐஸ் வைட் ஆகுது. அப்போ நான் சொன்னால் நீ பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன், என்ன பண்ணுவேன்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னடி சேலஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். ஆமாம் சேலஞ்ச் பண்ணுறேன், ஐ சேலஞ்ச் யூ. இன்றைக்கி ஒரு நாள் எதுவுமே சொல்லாமல், என்னை பார்க்காம, என்னை அங்கங்கே தொடாமல் இந்த ஜிம்குள்ளார இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்குல்ல, அதை நீ மெயின்டைன் பண்ணனா நைட்டு நீ எவ்வளோ ரவுண்டு போனாலும் நான் ஒத்துக்கிறேன். வடாட்டி யோசிச்சு தான் சொல்கிறியா? யோசிச்சு தான் சொல்கிறேன். அப்படியா? அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னாடி போய் அந்த டோர் நாபை ஓப்பன் பண்ணுறான். ஆமாம் உனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா லேப்ஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். 10 எக்ஸ்ட்ரா லேப்ஸ், அதை 20 மாற்றிக்கோ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அடு பாவி, வாய் கொடுத்துட்டே வயன், அவன் சேலஞ்சுனா சும்மாவே விட மாட்டானே. ஏன் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை திட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வரீங்க. நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவன் உங்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு அவன் பார்க்காத மாதிரி அங்கே போகிற வர எல்லாத்தையும் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ண வச்சிட்ருக்கான். ஏய் சொம்ப மாதிரி உட்காண்ட்ருக்க, எந்திரிச்சு நல்லா பூஸ்டப் ஆகி பண்ணுறா. ஓகே கோச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு அவங்க ஒர்க் அவுட் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் செம்ம டயர்டாகிடுறீங்க உங்கள் ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு. அண்ட் தியாங் வேணும்னே ரொம்ப லேப்ஸ் எடுக்க வச்சுருந்துருப்பான். இவன் ஏன் இப்படி பண்ணுறான், என்னோடய எனர்ஜியெல்லாம் சுத்தமாக ட்ரெயின் பண்ணுறான் இப்படின்னு நீங்கள் உட்காந்துக்கிட்டே அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தியாங்கங்க அவன் நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே திரும்பிக்கிறான். நீங்கள் பார்க்காத டைம் உங்களை தான் அவன் பார்த்துட்டு இருந்திருப்பான் போல். இல்லை வாயன், அவன் கண்டிப்பாக லூஸ் பண்ணிடுவான், நீ வேணாலும் பாரு. அவன் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கவே மாட்டான். அவன் என்னை இக்னோர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது ரொம்ப கஷ்டம். அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உட்காண்ட்ருக்கீங்க. பட் அவனும் அங்கே கான்ஃபிடெண்ட்டாக அவங்கள அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்படிலாம் பண்ணுறது பார்த்தா அப்போ நைட்டு நிஜமாலுமே நம்மளை பெண்டு நிமித்திடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே என்ன வயன் அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்ட போல, இந்தா தண்ணி குடி. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க. தியாங்கங்கேருந்து பார்க்குறான், அவனோட ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னடா பண்ணிட்டுருக்க? பாஸ் கரெக்டாக தானே பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் வரியா? கடுப்பாகுது. எல்லாம் இதை ஒரு ஜிம்முன்னு நினச்சிங்களா இல்லை லாட்ஜ்னு நினச்சிங்களா? வர பொண்ணுங்க கிட்ட போய் சைட் அடிக்கிறது பேசுகிறது. எனக்கு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நீ மூடிட்டு உன் வேலையை பார்க்குறியா? இது என்னது கால் இப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு கத்திகிட்ருக்கான். அதெல்லாம் நீ கண்டுக்காத வயன், கோச் இப்போது கொஞ்சம் சூடாக இருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து அவரே அமைதியாகிடுவார். என் புருஷனை பற்றி எனக்கே லெக்சர் எடுக்கிறியா? அவன் ஏன் அப்படி இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். ஆமாம் நம்ம கோச் கொஞ்சம் அப்படி தான். அங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே வா
அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த பையனை கூப்பிட்றான். சரி வாயன், நான் போகிறேன், கோச் கூப்பிட்றாரு. போயிட்டு வாங்க. அவனுக்கு இருக்குடா, என்கிட்ட பேசுறதில்ல, என்னை பார்த்தாலே அவன்லாம் கொள்கிற முடுக்கு போயிடுவான். நீ எனக்கு தண்ணி வர கொடுத்துருக்க, இதை வச்சு அவனை கொஞ்சம் வெறுப்பேற்றுவோமா அப்படின்ட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நல்லா வாயை வச்சு சிப் பண்ணி குடிக்கிறீங்க. இங்கே தேங்க செம்மையாக சூடாகுது. அந்த பையன் கொடுத்த தண்ணியை நீங்கள் இப்படி குடிக்கிறது, அதுவும் செலக்டிவாக குடிக்கிறது. ஐயோ செக்ஸியாக இருக்காளே. தேங்கா, அன்னையும் ஃப்ரெண்டு சொன்னான்டா, இந்த மாதிரி அழகாக இருக்கிற பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிக்காத, நம்மளை டெய்லியும் ஏங்க வச்சுக்கிட்டே இருப்பாளுங்கன்னு. இப்போ கரெக்டாக தான் இருக்குது, அதனால இவ்வளோ கொழுப்பு ஆகாதடி உனக்கு. பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கே, வேணாம் பார்க்க வேணாம். ஐயோ என்னால் பார்க்காமல் இருக்க முடியலையே, எவ்வளோ இருக்கு, சேலஞ்ச் ஆச்சு மயிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து அந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி வீசி உங்கள் நெக்கை பிடிச்சி இழுத்து லிப் டு லிப் வைக்கிறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இப்போ உன் தர்ஸ்ட் குறைஞ்சிருச்சாடி? தேங்கா தேங்கா என்னை விட எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ சொல்றி, நான் கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணேன். இப்போ குறைஞ்சிருச்சா? கோச் என்ன அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, ஓகே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேருந்து ஒரு சத்தம். தேங்க திரும்பி பார்த்தா அவன் இருக்கிற இடமே வேறு. இவ்வளோ நேரம் அவன் கனவு தான் கண்டுட்டு இருந்திருப்பான். அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அங்கே அந்த வாட்டர் பாட்டிலை க்ளோஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே உங்கள் ஃபோனில் கால் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாம் கனவா? எனக்கெல்லாம் நல்லா தெரியும், நான் கரெக்டாக தான் இருக்கேன், போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக திரும்பி உங்கள் மேலே சமக்கோமா அவங்கள பார்க்குறதுக்கு தான் வரான். இந்த மீன் டைம் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அவனை பார்த்துருந்துருப்பீங்க. என்ன அவன் பிடிச்சி வச்சு பிள்ளையார் சில மாதிரி அப்படியே நிற்கிறான். என்னாச்சு இவனுக்கு? ஒரு மாதிரி பார்க்குறான் குறுன்னு. என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கான்? இப்படி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஃபோனை வேலையை எடுத்து பார்த்தா எமிலி நிறையா மிஸ்ட் கால் விட்டுருக்கா. நீங்கள் சைலண்டில் போட்டதுனால உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் அவளுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, ஏய் என்னடி, என்ன ஆச்சு? கால் அவ்வளோ பண்ணி தொலைகிறேன், ஒரு டைம் எடுத்து அட்டென்ட் பண்ணி பேச மாட்டியா நீ? எமிலி காம் டவுன், சைலண்டில் போட்டேன், அதனால தான். நான் ஜிம்மில் இருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு. ஒர்க் அவுட்க்கு நடுவில் கால் பேசினா அவன் திட்டுவான்னு உனக்கு தெரியும்ல. சரி என்னென்னு சொல்லு. எப்படி தானோ இத்தனை டைம் கால் பண்ணுறேன், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லடி. சரி விடு. ஒன்றும் இல்லை, நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதான் நான் கூப்பிட்டாலும் மேடம் கிட்ட சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. எப்போ பார்த்தாலும் என்னை இக்னோர் பண்ணுறேன் நீ அவன் வந்ததுக்கப்புறம். அப்படிலாம் இல்லடி, பட் ஸ்டில் இருந்துமே அவன் என் புருஷன்டி, அவனுக்காக யாரை வேணால் இக்னோர் பண்ணலாம். ரொம்பலாம் வழிஞ்சிக்கிட்டு பேசாதவன், என் நிஜமாலுமே ஏதாவது ஒன்று பண்ணிட போகிறேன். சரி ரொம்ப கோவமாக இருக்க போல, என்ன எதுக்கு கால் பண்ண அது மட்டும் சொல்லு. ஒன்றும் இல்லை, அதான் நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி க்ளோஸாக இருந்து பல வருஷமான மாதிரி இருக்கு எனக்கு. அதனால நான் இப்போது உன்னோட ஜிம்க்கு வழியாக நிற்கிறேன். என்ன பைத்தியம் மாதிரி பேசுகிற? அதனால தான் பின்னாடி கார் ஹாரன் சத்தம்லாம் கேட்டுச்சா? ஆமாம், வெளியே நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கேன் உனக்காக வெயிட் பண்ணிவிட்டு. சீக்கிரம் வந்துரு. என்னடி சொல்கிற நீ? அப்பெல்லாம் வர முடியாது, என் புருஷன்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கணும். என்னடி நீ இப்படி மாறிட்ட? வயன் நீ வரியா இல்லையா? உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். என்ன எமிலி, அவன் திட்டுவாண்டி. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் நீ வாங்கிக்கோ, உன் புருஷன் தானே. ஐயோ, அவன்கிட்ட திட்டு வாங்குறது எனக்கு ஒன்றும் பழசு கிடையாது, அதை நான் ஒன்றுமே சொல்லலை, நான் அழகாக வாங்கிக்குவேன். ஆனால் அவன் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவான்டி. ஐயோ வயன், நிஜமாலுமே சொல்கிறேன், இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசினேன்னு வையேன், நான் ஜிம்குள்ளேயே வந்து உன்னை தரன்னு இழுத்துட்டு வந்துடுவேன் பார்த்துக்கோ. என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? அவங்ககிட்ட போய் இப்போ நான் பெர்மிஷன் கேட்கணுமா? ஆமாம், கேட்டுட்டு சீக்கிரம் வந்து சேரு. நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி. நல்ல வேலை நீ கால் பண்ண, இல்லைன்னு வையேன் நிஜமாலுமே நான் சொன்னதை பண்ணியிருந்திருப்பேன். ஜிம்குள்ளே வந்து தேங்கிட்ட சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு போயிருந்திருப்பேன். தேங்கிட்ட நீ பேசுவ? நம்ம காலேஜில் இருக்கும்போது கூட அவனை பார்த்து நீ எவ்வளோ பயந்துன்னு எனக்கு தெரியும்டி. ரொம்பலாம் பேசாத என்ன. அவன் கொஞ்சம் ரூடாக ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்தான், அதனால எனக்கு அவனை பிடிக்கல. அண்டு பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்குன்னு என் ஃப்ரெண்டு அவனே வச்சுக்குவானா? என்ன தான் புருஷன் வந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் தான் உனக்கு பழைய காலத்துலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கேன், அதனால எனக்கு தான் முதல்ல உரிமை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் புருஷனுக்கு தான் எல்லா உரிமையும். ஐயோ சாமி, மூடிட்டு வாடி சி அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிடுறா. இப்போ என்ன பண்ணுறது?
இவங்கிட்ட கேட்கலாமா வேணாமா? என்ன இவன் நம்மளை பார்த்து வரா? ஐயோ, ஒயன்னு கேட்டுறடி. எம்எல்ஏ வர வழியே நிற்கிறா. இப்போ என்ன பண்ணுறது? கேட்குறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை வேண்டாம், கேட்க வேணாம், தேங்க கூட இருந்துக்கலாம். இல்லை வேணாம், கேட்கணும். இல்லைனா எம்எல்ஏ ஏதாவது நினச்சிக்குவா. எப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உங்களுக்குள்ளாரே நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. யார்கிட்ட மிஸ்ஸஸ் கிம் கால் பேசிகிட்ருக்கீங்க? உனக்கு தெரியும்ல ஒன் கால்ஸ் அலௌட் இல்லை ஜிம்லன்னு. எனக்கு தெரியும் மிஸ்டர் கிம். அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஷாப்பிங் போகலான்னு கூப்பிட்றா, நான் போவா? அதெல்லாம் முடியாது, நீ ஒர்க்கை மட்டும் பாரு. தேங்கா ப்ளீஸ், நான் போகிறேனே, அவள் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ என்னடி சொல்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி ரொம்ப க்ளோஸ்அப்பில் பல்ல கடிச்சிட்டே வரான். என்ன இவன் எவ்வளோ டெரராக இருக்கான் இன்றைக்கி. ஐயோ, இவனை ஹேண்டில் பண்ண முடியுமானே தெரியலையே. எனக்கு இவங்கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் இவனோட ஷார்ட் டெம்பர் தான். பிடிச்ச விஷயமும் அதுதான். என்னத்தை நீ இப்போ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? எல்லாத்துக்கு முன்னாடி சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கியா? ஏய், நான் சீன் க்ரியேட் பண்ணுறேன்னா நீ சீன் க்ரியேட் பண்ணுறியாடி? என்னைக்கும் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஓவராக துள்ளுற. அப்புறம் அந்த எம்லி, அவளை வெளியே வர சொல்லியிருக்கியா? என்கிட்ட கேட்காம அவளை வர சொல்லிவிட்டு இப்போ வெளியே வந்து நிற்கிறா. நான் போகிறேன்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்கல. இல்லை நிஜமாலுமே அது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு அவள் சொல்லவே கிடையாது. இந்த சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன். இவன் இப்படி போட்டு வாங்குறா. அதெல்லாம் முடியாது. நீ என் கையை தொட்டல. நம்ம என்ன சேலஞ்ச் போட்டோம்? இந்த ஹோல் டேவும் இந்த ஜிம் இந்த ஒர்க்கிங் ஹார்ஸ் முடிகிற வரைக்கும் நீ என்னை தொடலைனா, என்னை பார்க்கலனா, என்னை பற்றி நினைக்கலனா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் தானே சொன்ன. நீ நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லு, உன்னை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இன்னும் க்ளோஸாக வரான். தேங்கா சரி, நீ ஜெயிச்சிட்ட, நான் இப்போ போகலாமா? போகலாண்டி என் மகாராணி, நீ போ. நைட்டு வருவல்ல, வீட்டுக்கு வரும்போது நான் பார்த்துக்கிறேன். சேலஞ்சோட டீலை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அவன் விட்டுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி போயிடுறான். அவன் போகும்போது அந்த நடுவில் அந்த பெஞ்சில் இருந்த வாட்டர் பாட்டிலை அவன் அப்படியே கையில் தூக்கி உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு டஸ்ட்பினை பார்க்காம கூட அப்படியே தூக்கி வீசுகிறான். பட் ஆனால் அது கரெக்டாக டஸ்ட்பினில் போய் விழுந்துருது. நீங்கள் ஆணு பார்த்துட்ருக்கீங்க. அவன் திரும்பி அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ஐயோ, என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா? இன்றைக்கி நீ சாவடிக்க போகிறான், எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, நம்ம நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும். அப்போ தான் நைட் அவனை ஹேண்டில் பண்ண முடியும். ஆனாலும் என்ன பண்ண போகிறானோ அப்படின்ட்டு இன்னொரு சைடு உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஷ் ஆகுது. அதெல்லாம் நினைக்காத, இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேக் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. எம்எல்ஏ அங்கே கோவமாக ஃபோன் நோண்டிட்டு நின்றுட்டுருக்கா. அவள் உங்களை பார்த்த உடனே அந்த ஃபோனை அவள் பாக்கெட்டில் வச்சுட்டு, ஏய் ஒயன், எம்லி, அப்பாடா எப்படியோ வந்துட்டேன். கட்டி பிடிக்காதடி, இவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது. நாத்தம் வேற. சரி சரி, ட்ரெஸ்ஸை உனக்கு வாங்கிட்டு தென் அதுக்கப்புறமா ஷாப்பிங் போகலாம். ஐயடா, இருந்தாலும் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் என் கூட இருக்கும்போது தான் வரும்னா, அவன் கூட இருக்கும்போது பூனை மாதிரி மாறிடுவேன். விடுடி. காரில் நான் ஏறி உட்காந்துக்கிறேன். அப்படியே இந்த வண்டியை விடு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள்கிட்ட சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. எம்எல்ஏ உட்காந்துக்கிறா. தென் அப்படியே அந்த கார் போகுது. நீங்கள் செம்மையாக நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. மாலு அங்கே இங்கேன்னு சொல்லிவிட்டு செம்மையாக சுற்றுறீங்க. ஐஸ்கிரீம்ஸ் அது இதுன்னு உங்களுக்கு பிடிச்ச நிறையா டிஷ்ஷஸாக வாங்கி சாப்பிட்றீங்க. நீங்கள் ஒரு பெஞ்சில் ஸ்மூத்தி அப்படியே குடிச்சிட்டு இருக்கும்போது எம்எல்ஏ அந்த டிஷ்ஷஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். ஏன்டி ஒயன், எப்படியா இருந்தாலும் தேங்கனோட ஐடல் டைப் கிடையாது. அப்புறம் எப்படி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்திச்ச? அவன் ஏன் ஐடல் டைப் இல்லையா? அவன் தாண்டி எனக்கானவன். உனக்கு புரியல. அவனை இப்போ நினச்சாலும் எனக்கு ஏதோ ட்ரீம் வாழ்கிற மாதிரி இருக்குது தெரியுமா? போயும் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணான் பார்த்தியா, அங்கே இருக்குது. ஆமாம் ஆமாம், உங்ககிட்டலாம் பேசவே மாட்டான், யார்கிட்டையுமே பேச மாட்டான்னு நினச்சோமே. ஆனால் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸே பண்ணிட்டான். அன்றைக்கி அவன் எப்படி நின்னான் தெரியுமா? தெரியும் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அதை கால் பேக் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிவிட்டு நல்லா கலாச்சிட்டு போகிற வரவங்க எல்லாத்தையுமே ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டுருப்பீங்க காரிடாரில். அப்போ தேங் அவன் அவனோட குரூப்பில் இருந்து அப்படியே விலகி வந்து, ஒயன் சொல்லுங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் பேசணும். பேசலாமே, தனியாக பேசணும்.
தனியாலாம் பேச முடியாதுங்க. இங்கே பாருங்க, இந்த 2 பிள்ளைங்க எமிலி, கிறிஸ்டி, இவங்க என் கூடயே தான் சுற்றுறாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால நீங்கள் சொல்லுங்கள். நடி ஓவரா மரியாதைலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேஸ்ட்டை பிடிச்சி இழுத்துருந்துருப்பான். நீங்கள் அப்படியே ஷாக்டாக அங்கே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. எல்லாரும் அப்படியே போகிற வரவங்கெல்லாம் ஆணு வாயை பொழந்துக்கிட்டு அங்கேயே நின்று உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்துக்கு முன்னாடியும் தானே பேசணுன்னு சொன்னேன், இன்னும் ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாவனெல்லாம் டைட்டாக பிடிச்சி அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவனோட ஹார்ட் ப்ரெத் உங்களோட நோஸில் படுது. தேங்கா, எப்போ எப்படி என் பேர் வந்துச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும், சொல்லு என்ன. என்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது, தெரியாத மாதிரி நடிக்காத, சீக்கிரம் சொல்லு. உன்னை பற்றி எனக்கு தெரியும், அது எதுக்கு உனக்கு இப்போ சொல்ல வந்ததை சொல்லு. எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறேன்? ஏன் நான் நின்னதே இல்லையா? என்னடி சொல்கிறான் அவன்? ஐயோ, போய் சொல்கிறான். அவன் இப்போ தான் வந்து என் முன்னாடி நிற்கிறான். போய் எவ்வளோ நம்படி. அவகிட்ட பேசாத, என்கிட்ட பேசு. நான் தானே பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், போய் தான் சொல்கிறேன். ஆனால் நீ என்கிட்ட பேசியிருக்கடி என் கனவுலலாம் இப்போ உன் மூஞ்சி மட்டும்தான் வருது. அது ஏன்னு தெரில. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கும் பிடிச்சிருந்தா சொல்லி அனுப்பு. இல்லை நீயே வந்து சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னை விட எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். நடி எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கன்னு. ஆனால் ஒன்று யோசிச்சு சொல்லு. நீ மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டேன்னு வையன், இந்த லவ்வர் பாய் மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்க மாட்டேன். அவங்க கூட கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்படியே இந்த உலகத்தை விட்டே நம்ம 2 பேரும் போயிடலாம். நீ நான் மட்டும் அப்படி தான் இருப்போம். அதனால் யோசிச்சு சொல்லு. நான் இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? அப்படி மட்டும் நீ சொல்லி பாரு, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போயிருந்துருப்பான். நீங்கள் அதை ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஒரு மாதிரி ஆகுது. ஆனாலும் அந்த ஒரு ப்ரப்போசல் ஐம் ரியலி ஹூக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி இப்படி நிலையிறா அவனை பற்றி பேசினாலே? ஆமாம் இருக்காதா? அவன் இந்த ப்ரப்போசல் பண்ணதுக்கப்புறம் மேடம் 1 வாரம் பேய் அடித்த மாதிரி உட்காண்ட்ருந்தீங்க. காலேஜுக்கு அவ்வளோவா வரல. அது சரி புரியுது. அவன் ஐடியல் டைப்பில், அதனால அப்படி தான் இருக்கும். இப்போவும் அவன் அப்படி தான் இருக்கானா? நிச்சயமாக கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டான். உனக்கு அவனை பற்றி தெரியாதுடி. அவன் முன்னை விட இப்போ ரொம்ப அப்சஸ்டாக இருக்கான். அவன் என் ஹஸ்பண்ட்னு சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. என்னை தவிர வேறு எந்த பொண்ணை பற்றியும் யோசிக்க கூட மாட்டான் தெரியுமா? அவன் என்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது சொன்ன அந்த வார்த்தை அது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. இதுக்கப்புறமும் இருக்கும் கண்டிப்பாக. ஐயோ மேடம், மறுபடியும் இமேஜினேஷனுக்கெலாம் போயிடாதீங்க. என்னடி இமேஜினேஷனு? அவன் என் புருஷன்டி. ஹீ இஸ் மை ரியாலிட்டி. சரி போதும். நீ இந்த ஸ்மூத்தியை குடிச்சு முடிக்கிறியா? சரி. ஆமாம், இப்போது டைம் எவ்வளோ இருக்கும்? அவன் போயிருந்துருப்பான்ல, என் புருஷன் வீட்டுக்கு போயிருந்துருப்பான்ல. இப்படி நீங்கள் திங்க் பண்ணி அவகிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் எமிலி அவள் ஃபோனில் டைம் பார்த்துருந்துருப்பா. டைம் 11 ஆயிடுச்சுடி. அடி பாவி, 11னா என்ன சொல்ல வர? நைட்டு 11 PM? ஆமாம், 11 PM ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோமா, அதனால தான் டைம் கூட பார்க்க. என்னடி பண்ணுற? என்ன எந்திரிச்சு வயன் உட்காரு. என்னால் முடியாது, அவன் வெயிட் பண்ணுவான், அவன் பாவம். ஐயோ 11 ஆயிடுச்சு, நான் போகிறேன். என்னடி, நம்ம ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். என்ன யோசிச்சுட்ருக்கேன்? இல்லை, நான் போகிறேன். எமிலி, நீ எல்லாம் காசு கொடுத்துட்டு வந்துடுன்னா நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணால் உங்கள் ஹவுஸே ஒரு மாதிரி சைலண்ட்டாக காமாக டார்க்காக இருக்குது. அவன் இன்னும் வரலையா? ஏன் இப்படி இருக்கான்? ஒரு வேளை ஜிம்மிலேயே தூங்கிட்டானோ? என் மேலே கோவம் அதிகமாகிடுச்சா பையனுக்கு? இல்லையே, ஜிம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவானே. அப்போது வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கானா? அதனால தான் லைட்ஸ் எல்லாம் ஆஃபில் இருக்கோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு லைட் ஆன் பண்ணுறீங்க. ஆமாம், வீட்டில் எல்லாம் அப்படியே இருக்குது. நம்மளும் போய் பெட்ரூமில் படுத்து தூங்கிடலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு
மேலே ஸ்டெப்ஸ் ஏறி உங்கள் பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஒரு சாஃப்டான லைட், வெறும் ரெட் லைட் மட்டும்தான். தியாங் அவன் அங்கே ஒரு சேரை போட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் அதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. என்னடா தேங்கா இப்படி இருக்க? ஓ மை காட், நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் லைட்டை கூட போடலை நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்க. அவன் ஒன்றுமே பேசாமல் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு கையில் வைனு. என்னப்பா ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? என் மேலே கோவமா? டீலை மறந்துட்டியா? எப்படியா வெல்கம் பண்ணுறது? ஸ்வீட் ஹோம் அதெல்லாம் இல்லையா? இப்போ நான் இருக்கிற நிலமைக்கு ஸ்வீட் ஹோம்னு பேசுவேன்னு நினைக்கிறியா? ட்ரெஸ்ஸை கழட்ரி அப்படின்ட்டு அவன் சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இங்கே ஷிவர் ஆகுது. கேட்குதா இல்லையா? அவன் ட்ரெஸ் அவுத்துட்டு வந்து படு. என்ன தேங்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்படி தான் பேசுவியா? என்கிட்ட இப்படி பேசினேன்னா நான் வந்து எல்லாம் பண்ணிடுவேன்னு நினச்சியா? உனக்கு எவ்வளோ ஈகோ இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்குது. அவன் அப்போ அப்படியே எழுந்திரிச்சு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த வைனை அழுங்காமல் நைட் டேபிளில் வச்சுட்டு, என் அழகு ராணி, நீ தாண்டி என் உலகமே, உனக்காக நான் உன் காலடியில் கூட கிடப்பேன், வந்து இப்போ படுகிறியா? இவனை இப்படி மயக்கிறான். சரி எப்படியோ சரி சொல்லிட்டியா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கி உங்களை பெட்டில் ஹாஷாக போடுறான். தேங்க வலிக்குதுடா, கொஞ்சம் மெதுவாக போட மாட்டியா நீ? என்ன நீ? ஓயன் இதுக்கப்புறம் எதுவுமே பேசாதடி பொண்டாட்டி, சத்தியமாக சொல்கிறேன். ஐ ஹாவ் நோ கண்ட்ரோல். காலையிலேருந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீயும் கொஞ்சம் அதிகமாகவே ஆடிட்ட. அப்புறம் அந்த பையன் கொடுத்த வாட்டர் பாட்டிலை குடித்ததானே? என்னத்தை அங்க அதெல்லாம் யோசிச்சு சொல்கிறேன். குடிச்சியா இல்லையா? ஆமாம், அவன் கொடுத்ததை எப்படி ரிஜெக்ட் பண்ணும்? என்ன பண்ணுற? அவங்களோட ஜாவை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருந்துருப்பான். இந்த வாய் தானே அதை பண்ணிச்சு. எப்போ வேறு ஒன்று பண்ண போகுது. என்ன சொல்கிற? ப்ளீஸ்டா. இதுக்கப்புறம் நீ ஏதாவது பிக் பண்ணுறேன்னா அது வேறு எதுக்காக தான் இருக்கும். ஸ்டாப் பண்ணணும்னு மட்டும் பிக் பண்ணிடாத, நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரியே ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க கூட முடியாதுடி. நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு அங்கே படுத்துருக்கீங்க. அவனை பார்த்து அப்படியே அங்கே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் நீங்கள் அவனோட பேக்கில் ஸ்க்ராட்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் 2 பேர்த்தோட ட்ரெஸ்ஸுமே உங்கள் மேலேயே இல்லை. அண்ட் அப்படியே செஷன் போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ரொம்ப ஒர்க்ட் அவுட்டாக அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஸ்வெட்டோட படுத்துருக்கீங்க. பக்கத்தில் தியாங் அப்படியே க்யூட்டாக உங்களை கடல் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படியே ஒரு குழந்த மாதிரி உங்களோட நெக்கில் வந்து அவன் ஒரு மாதிரி விகல் பண்ணிகிட்ருக்கான். என்னடா பண்ணுற? ஓ மை காட், எனக்கு டயர்டாக இருக்குது. நான் உனக்கு கடல் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் உனக்கு எல்லாமே மறந்து போயிடும். நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்பவா? வேணாப்பா, இன்றைக்கி நீ கொஞ்சம் அதிகமாக ரஃப்பாக போயிட்ட. சாரிடி, நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம், நான் எம்எல்ஏ கூட போனேன். என்னாச்சு ஏதுன்னு ஒன்றுமே கேட்கல. நான் ஏன் கேட்கணும்? அதான் நான் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீ. அப்போ நீ ஜிம்மில் இல்லையா? என்னை ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் போகிற இடத்துலலாம்? ஆமாம், வேறு என்ன பண்ணணும்னு நினச்ச? உனக்கு தான் தெரியும்ல, என் பொண்டாட்டி விட்டு என்னால் இருக்கவே முடியாதுன்னு. அவள் தான் என் உலகம், அவள் தான் என் ராணின்னு. போதும், நீ இப்பெல்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அடங்குடி, நான் இப்படி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன? ஆனால் இது கொஞ்சம் ஓவர்ப்பா. இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறேன் என்ன? இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ணேன்னா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அப்படி பண்ணிடாத. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணேன்னா என்கிட்ட சொல்லு. சரி ஓகே, இதுக்கப்புறம் சொல்கிறேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாம், சில டைம் குழந்த மாதிரி இருக்க, சில டைம் டாடி மாதிரி இருக்க. அதாண்டி உன் புருஷனோட டுவாலிட்டி. என் மகாராணி, என்னை கிஸ் பண்ணுங்க வாங்க. சரி வா. என் தங்கு பையன், என் சமத்து பையன், அதுக்கப்புறம் இப்போல்லாம் பண்ணவே கூடாது சரியா? எப்படி பண்ணக்கூடாது? இந்த மாதிரி ரஃப்பாக இருக்காதடா. அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரில, ஆனால் ட்ரை பண்ணுறேன். எங்க மறுபடியும் அப்படி கொஞ்சம் பார்க்கலாம். என் அழகு சொத்து பையன்டா நீ. இப்படியே அந்த நைட் போயிருக்கோம். ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். ஐ நோ இந்த மாதிரி நான் ஸ்டோரிஸ் போட்டது கிடையாது. ஐ திங்க்
இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஓகே கேர்ள்ஸ், மறுபடியும் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நான் ஆர்வலாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறைக்காமல் ராங்கி திஸ் இஸ் குட், ராங்கி இதை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸை பண்ணிவிடுங்க. ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், மியாவ் யூ, கடல் யூ, பை.